இஸ்லாத்தில் வந்து முகூர்த்தம் அடைதல்னு சொல்லுவாங்க. முகூர்த்தம் அடைதல்னா ஒவ்வொருத்தருடைய ஆவியும் தன்னுடைய உயிர் வந்து இறைவனோட இணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் முகூர்த்தம் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மனிதன் வாழும் காலத்தில் ஒரு நாளைக்கு பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், ஆக மொத்தம் 24 மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் பகல் வேளையிலே சூரியனுடைய கதிர்கள் இருக்கிறதுனால சூரியனுடைய வெப்பத்தால் ஆக்சிஜன் வானமண்டலத்துடைய மேல் பகுதிக்கு போயிடுது, லேசாகி மேல் பகுதிக்கு போயிடுது. இரவு நேரத்தில் பூமியினுடைய உஷ்ணத்தால் அந்த மேலே போன ஆக்சிஜன், அந்த ஓசோனானது கீழ் நோக்கி வர லேட் காலதாமதமாகுது. அப்போது இரவு நேரத்தில் 2 மணி 2:30 மணிக்கு மேலதாக வானமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனானது O2 எல்லாமே O3 என்பது பூமி குளிர்ந்திருக்கிறதுனால, குளிர்ந்த காரணத்தினால கனம் வெயிட் அதிகமாகி பூமியை நோக்கி கீழ் நோக்கி வந்துடுது. ஆக அந்த ஆக்சிஜனுடைய தன்மை 2:30 மணிலிருந்து அதித்து சூரியன் வர வரைக்கும், அந்த வெப்பசக்தி வர வரைக்கும் ஓசோன் பூமி லெவலில் இருக்குது. இது அந்த அந்த ஏரியா, அந்த பகுதிகளில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கு அந்த ஓசோனை எடுத்துக்கொள்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஆக்சிஜனை விட ஓசோன் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இந்த ஓசோன் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய ஆன்மா, நம்ம அந்த மூச்சின் மூலமாக ஆன்மாவோடவும் ஆன்மாவிலிருந்து இறைவனோடும் இணைந்து கொள்வதற்கான ஒரு பெரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுனால அது பிரம்மத்தோட முகூர்த்தம் பண்ணுவதற்கு இணைவதற்கு காரணமாக இருக்கிறதுனால அதை பிரம்ம முகூர்த்தம்னு 2:30லிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கிறத பெரியோர்கள் அறிவித்து அதை தியானத்துக்கு உண்டான பிரம்மத்தோடு இணைவதற்கு, பிரம்மத்தை உணர்வதற்கு, பிரம்மமாக மாறுவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலான்னு பிரம்ம முகூர்த்தத்தை குறிச்சிருக்காங்க.